ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம லாஸ்ட் எது வரைக்கும் பார்த்தோம், டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம என்னென்ன விதமாக குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும், ஸோ எப்படி அவங்களோட ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், இப்போ ப்ரீ நேட்டல் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கொஷின் பேங்க் வேணும்னா நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு அதில் என்னென்ன இன்க்ளூடட் இருக்குன்னா, ஸோ கம்ப்ளீட் பேட்ச்னால் 500 ருபீஸ். இல்லை எனக்கு ஒன்லி கொஷின் பேங்க் மட்டும் வேணும். ஸோ கொஷின் பேங்க்கில் என்னென்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை சோஷியல் சயின்ஸோ அதில் கம்ப்ளீட் பிடிஎஃப் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்யூஷன் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பிடிஎஃப்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த கொஷின் பேங்க்கு. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பேப்பருக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு கம்ப்ளீட் பேட்ச் வேணும்னா அதில் என்னென்ன வரும், ஸோ 2011-26 வரைக்கும் இருக்க பிவைக்யூஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் வேறு என்ன இன்க்ளூடட், எல்லா சப்ஜெக்டோட நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸில் ஒரு சாப்டர் இருக்குல்ல, அந்த டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் அவைலபிள் இருக்குது. இங்கிலீஷ் பெடகாஜி, தமிழ் பெடகாஜி, மேக்ஸ் பெடகாஜி அண்ட் கண்டென்ட், அதுக்கப்புறம் சயின்ஸ் கண்டென்ட் பெடகாஜி, சோஷியல் சயின்ஸ் கண்டென்ட் அண்ட் பெடகாஜி, சிடிபி கண்டென்ட் அண்ட் பெடகாஜி. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு டேட் அந்த 10 செப்டம்பருக்கு முன்னாடி 6th செப்டம்பருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 ஃபுல் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் 150 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷு 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30 இந்த மாதிரி. ஸோ 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அதில் 10 ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் 500 ருபீஸ். அந்த ஸ்டடி மெட்டீரியல் பேட்ச் பிடிஎஃப் பேட்சஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சாம்பிள் நோட்ஸ் காமிச்ச அப்புறம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் எது வரைக்கும் பார்த்தோம், இந்த டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வரைக்குமே நம்ம பார்த்தோம். டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபிசிக்கல் இருக்கட்டும், மோட்டார், அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா முன்னாடி அந்த கிளாஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இது இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவோட வயிற்றில், அதாவது இந்த கர்ப்பப்பையில் இருக்கும்போது அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்ன்றது எந்த மாதிரி இருக்கும்ன்றதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி ஸோ நம்ம அடல்ட்ஹுட் பெரியவங்க ஆகிற வரைக்கும் நம்மளோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேபி கிளாஸ் லென்த்தியாக இருந்துச்சுன்னா ஏதாவது 2 ஸ்டேஜ் பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இழுக்க வேணான்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ. அதாவது நம்ம அம்மா கர்ப்பப்பையில் இருக்கிறதுலேருந்து நம்ம இறக்குற வரைக்குமே நம்மளோட வளர்ச்சியானது இருக்கும். ஓகேங்களா? இந்த மேம்பாடு, ஓகேங்களா, டெவலப்மெண்ட் ஆனது இருக்கும். இது சைக்காலஜிஸ்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜஸில், இந்த ஸ்டேஜஸில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வேறு ஸ்டேஜில் அப்படி இருக்குன்றத அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விஷுவல் பிடிஎஃப் கூட நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேர்டிங்ஸ்லாம் கொடுத்தா சில பேருக்கு போரிங்காக இருக்கலாம். ஸோ வித் பிக்சரோடு பார்க்கும்போது நல்லா நம்மளுக்கு காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பீரியட் ஆனதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ், ஓகேங்களா, நேட்டல் ஸ்டேஜ்னால் குழந்தை பிறக்கிற டைமை நம்ம நேட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜை ப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? குழந்தை பிறந்த பிறகு பிறக்கும்போது நேட்டல் ஸ்டேஜ். ஓகேங்களா? பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பையில் இருக்கும்போது ப்ரீ நேட்டல் ஸ்டேஜ். பிறந்த அப்புறம்ன்றதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜை போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நம்ம இப்போ கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை இருக்கும்போது எப்படி அதோட டெவலப்மெண்ட் இருக்குன்றதை நம்ம ஸ்டெப் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பர்த், அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து 2 இயர்ஸ் வரைக்குமே குழந்தை அந்த அம்மா வயிறில் கன்செப்ட், அதாவது வயிற்றில் உருவாகிற டைமில் இருந்து பிறக்கிற வரைக்கும் அந்த டைமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரீநேட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அது முக்கியமாக எவ்வளோ நாட்கள் இருக்கும், 280 days, அதாவது 9 months 10 days
குள்ளே வந்து ஆவரேஜாக 9 months 10 days. ஒரு சில இடத்துல வந்து சீக்கிரமாக குறப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கும். ஒரு சில இடத்துல இந்த 9 months 10 daysக்கு மேலே கூட சில பேர் போவாங்க. ஓகேங்களா, இது வந்து இருக்கிறதுல ரொம்ப மோஸ்ட் ரேப்பிட் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்குது? 280 days. அது ரஃபாக சொன்னால் 9 months 10 days. ஓகேங்களா, மனித வளர்ச்சியிலே வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரேப்பிடான ஃபேஸ், அதாவது மிகவும் வந்து வேகமான கட்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் வந்து கன்செப்ஷன் வயிற்றில் அம்மா வயிற்றில் உருவாகிறதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரீநேட்டல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மினல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ கரு உருவாகிறதுலேருந்து 2 வாரம் வரைக்குமே. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கன்செப்ஷன் இது ஸ்பெர்ம்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் எக் செல் இன்டு ஃபார்ம் ஏ சிங்கிள் செல்டு ஜைகாட். அப்படின்னா என்ன? ஜூம் பண்ணிக்கலாமா? அவங்களுக்கு நல்லா வியூவாக இருக்கும். ஸோ அதாவது வந்து அப்பாவோட ஸ்பெர்ம் செல்லும் அம்மாவோட எக்கு செல்லும் ஃபர்டிலைஸ் ஆகும். ஒன்றா சேரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் செல்டு ஜைகாட் உருவாகும். அதாவது அப்பாவோட ஸ்பெர்மும் அம்மாவோட முட்டையும் சேரும்போது நம்மளுக்கு என்ன உருவாகுது? ஒரு சிங்கிள் செல்லான ஜைகாட் உருவாகுது. அந்த சிங்கிள் செல் தான் மல்டிபிள் ஆகி ஒரு பெரிய குழந்தையே ஆகிடுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேபிட் செல் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் செல்டு ஜைகாடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரேப்பிட் செல் டிவிஷன், அதாவது இந்த சிங்கிள் செல் அந்த ஜைகாட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வேகமாக பிரியுது, மல்டிப்ளிகேஷன் ஆகுது, டிவிஷன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த டிவிஷன் என்ன சொல்கிறோம்? ரேப்பிட் மெட்டியாட்டிக் டிவிஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு பிளாஸ்டோசைட்டாக மாறும். சிங்கிள் செல்லாக இருந்த அந்த ஜைகாடு அந்த ரேப்பிடாக அந்த டிவிஷன் ஆகும்போது, மெட்டியாட்டிக் டிவிஷன் ஆகும்போது அது என்னவா மாறுது? பிளாஸ்டோசைட்டாக மாறுது, ரேப்பிட் செல் டிவிஷன்னால். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன்னா என்ன? இந்த பிளாஸ்டோசைட் இருக்குல்ல, அது போய் அம்மாவோட யூட்ரஸ் அந்த கர்ப்பப்பையில் அந்த லைனிங்னா வந்து அந்த சுவர் மாதிரி. ஓகேங்களா, அந்த கர்ப்பப்பையில் இருக்க சுவரில் போய் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஓகேங்களா, அந்த ஒட்டிக்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இம்ப்ளான்டேஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கர்ப்பப்பையில் போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது கன்செப்ஷன் சொல்லியாச்சு. ரேப்பிட் செல் டிவிஷன், இம்ப்ளான்டேஷனை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லியிருக்கோங்க பாருங்கள். கன்செப்ஷனாக ஸ்பெர்ம் ஃபெர்டிலைசர்ஸ் எக்கையும் ஸ்பெர்மும் மிக்ஸ் ஆகிறது, ஜாயின் ஆகிறது கன்செப்ஷன் சொல்லுவோம். ஜைகாட் அண்டர்கோஸ் ரேப்பிட் மெட்டியாட்டிக் டிவிஷன் நம்ம பிளாஸ்டோசைட்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்னிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 3 to 8 வீக்ஸில் இதான் இருக்கிறதுல கிரிட்டிக்கலான டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் தான் வந்து இந்த ட்ரெட்டோஜன்ஸ்ன்னு சொல்லி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால் அந்த கழிவுகள் இருக்குல்ல, கழிவுகள்லாம் கெட்ட விஷயங்கள், இந்த என்னென்ன கெட்ட விஷயங்கள் அந்த குழந்தைக்கு பாதிக்கும், இந்த பேடு கெமிக்கல்ஸ் இருக்கட்டும், அப்புறம் இந்த விஷ சம்மந்தமான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் கூட அந்த குழந்தைக்கு விஷம்தான், ஏன்னா அது இன்ஃபெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த நச்சு பொருட்கள் எல்லாமே வந்து டெட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமாக குழந்தைக்கு வந்து பாதிப்பு வர நிறைய வாய்ப்புகள், அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ட் ஆகாத மாதிரி அம்மாவை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஸ்டேஜில் 3 to 8 வீக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேயர் டிஃப்ரென்ஷியேஷன். இதில் பார்த்திங்கன்னா குழந்தையோட செல்லு வந்து 3 முக்கியமான லேயர்ஸில் பிரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எக்டோடெர்ம். இந்த எக்டோடெர்ம் இதில் வந்து ஸ்கின் இருக்குல்ல, தோல், அப்புறம் வந்து நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் வந்து உருவாகும். ஓகேங்களா, ஸ்கின் அண்டு நர்வஸ் சிஸ்டம் உருவாகிறது எக்டோடெர்ம். நெக்ஸ்ட்டு எண்டோடெர்ம். இந்த எண்டோடெர்ம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெசோடெர்ம். எக்டோன்றத வெளிய பகுதி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க பகுதி என்ன சொல்லுவோம்? மெசோடெர்ம்னு சொல்லுவோம். இதில் வந்து மசில்ஸ் இருக்கட்டும், ஸ்கெலிட்டன் இருக்கட்டும், இந்த எலும்பு கூடுன்னு சொல்லுவோம்ல, அப்புறம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மெசோடெர்மில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்டோடெர்ம். இந்த எண்டோடெர்மில் வந்து இதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, செரிமானம் ஆகிறது, அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம சுவாசம் பண்ணுறோம்ல, ப்ரீத் பண்ணுறோம்ல, ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த எண்டோடெர்ம் பகுதியில் வந்து உருவாகும்.
இல்லை லேயர் டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கனோஜெனசிஸ். இது வந்து என்னென்னா வந்து உடம்புல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸு அப்புறம் வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து வேகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது தான் இந்த ஆர்கானசிஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஸ்டேஜில் 3 to 8 weeks. ஆர்கனோஜெனசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், 3 to 8 weeks. அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன, எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் ஹார்ட் பீட்டு வந்து இதய துடிப்பு இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீட்டல் ஸ்டேஜ். ஃபீட்டல் ஸ்டேஜ்னால் வந்து 9 weeksலேருந்து பர்த் வரைக்குமே, நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்குமே இருக்கிற அந்த ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த க்ரோத் அண்டு ரீஃபைன்மெண்ட், அதாவது வந்து குழந்தைங்க பாடி சைஸில் பெருசாகவும் உள்ளே இருக்க அந்த ஆர்கான் சிஸ்டம் இருக்குல்ல, அது எல்லாமே நல்ல சீரமைக்கும். ஓகேங்களா, கரெக்டாக சீரமைச்சிட்டு வரும். ஓகேங்களா, அதான் ரீஃபைன்மெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன, சென்சரி அண்டு மோட்டார் ப்ராக்ரஸ். மசில்ஸ் மற்றும் போன்ஸ் இருக்குல்ல, வலுவடைய ஆரம்பிக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அசைய ஆரம்பிக்கும், அந்த மூமெண்ட்ஸ் நம்ம மசில்ஸ் அண்ட் போன்ஸை மூவ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த குழந்தைங்க. சத்தம் வந்து அவங்களால கேட்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வெளிச்சத்தை வந்து கண்டுபிடிக்கவும் அவங்களால முடியும். ஓகேங்களா. எப்போ இந்த ஸ்டேஜில், எப்போ 9 weeksலேருந்து பர்த் வரைக்குமே அந்த குழந்தையால் இந்த சென்சரி அண்ட் மோட்டார் ப்ராக்ரஸை வந்து அவங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரெயின் மெச்சுரேஷன். பிரெயின் வந்து நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்னெப்பசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை வந்து உருவாக்கி பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி கட்டுப்படுத்துதெல்லாம் வந்து தொடங்கும் இந்த குழந்தை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் பர்த். ஓகேங்களா. குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி லங்ஸ், நுரையீரல் இருக்குல்ல, நல்லா மெச்சூர் ஆகும். அப்புறம் வந்து குழந்தையோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தோலுக்கு வந்து அடியில் ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபேட் இருக்கும், அந்த கொழுப்பு மாதிரி இருக்கும், கொழுப்பு அடக்கி இருக்கும். ஓகேங்களா, ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கொழுப்பு தான் வந்து அந்த குழந்தை பிறந்த அப்புறம் அந்த வெள்ளை வெள்ளையாக மாவு இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அந்த லேயர் ஆஃப் ஃபேட்டு தான் அது. ஓகேங்களா. அது வந்து குழந்தை பிறக்கிற அந்த காலத்துக்கு ஒரு வீக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் நம்ம வந்து மொத்தம் 3 ஸ்டேஜாக பார்த்தோம். ஜெர்மினல் ஸ்டேஜ், எம்ப்ராய்னிக் ஸ்டேஜ், ஃபீட்டல் ஸ்டேஜ்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நீங்கள் சைஸில் கூட பார்க்கலாம், குழந்தையோட சைஸ் 9 weeksலேருந்து ஃபுல் சைஸ் 40 weeksல குழந்தை எவ்வளோ பெருசாக எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபான்சி படிக்கலாம். இன்ஃபான்சி எங்கே காணும் வார்த்தை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆனது இன்ஃபான்சியை பார்க்கலாம். இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜுன்றது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து வரைக்கும் உள்ள காலகட்டத்தை தான், அந்த குழந்தைங்க இருக்க அந்த காலகட்டத்தை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், இன்ஃபான்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து மொத்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, ஸோ என்டையர் ஹியூமன் லைஃப் ஸ்பேன்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் க்ரோத், அதிகமான உடல் வளர்ச்சின்றதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜ், இந்த 0லேருந்து 2 yearsல இருக்க அந்த வயசில் இருக்க அந்த குழந்தைங்களோட அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுன்றதை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் இருக்கிற ஸ்டேஜ்லே. ஸோ இந்த 0-2 தான் அதிகமான வளர்ச்சி வந்து நம்ம குழந்தைக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது குழந்தைக்குள்ளே, ஹை க்யூரியாசிட்டி. ஸோ நம்ம இதுலேருந்தே பார்க்கலாமா, ஹை க்யூரியாசிட்டி அண்டு லேக் ஆஃப் மோராலிட்டி. ஸோ வந்து இப்போ குழந்தை வந்து எப்படி இருக்குன்னா வந்து க்யூரியாசிட்டி, ஆர்வமாக ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா. எதை பார்த்தாலும் தொட்டு பார்க்கணும், வாயில் வச்சு பார்க்கணும், ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு வந்து இது தப்பு இது சரின்றது அவங்களுக்கு தெரியாது. மோராலிட்டின்றது அவங்களுக்கு தெரியாது. எது தப்பு எது சரின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எது கிடைச்சாலுமே ஆர்வமாக எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. ஸோ இந்த வயசில் இருக்க குழந்தைங்கள், 0லேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு எது நல்லா இருக்குது, எதை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணுன்றது அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, இது டேஞ்சருன்னு தெரியாமல் கூட தொட பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லாஜிக்கல் திங்கிங் அண்டு சென்சரி பர்ஸ்டு லேர்னிங். இங்கே இருக்க பாருங்கள், இல்லாஜிக்கல் திங்கிங், சென்சரி பர்ஸ்டு, எஜுகேஷன் சொல்லலாம், லேர்னிங் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லாஜிக்லாம் இல்லாமல் லாஜிக்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது.
ஓகேங்களா. ஸோ ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்றது அவங்களுக்கு அதுக்கான பின்ன இருக்க அந்த லாஜிக் அவங்களுக்கு புரியாது. குழந்தைங்க வந்து அவங்களோட புலன்கள் இருக்குல்ல, சென்சரி, இந்த டச் பண்ணி, டேஸ்ட் பண்ணி, பார்த்து, கேட்டு, ஸ்மெல் பண்ணி, இந்த 5 அவங்களோட சென்சஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க இந்த 0 to 2 இயர்ஸில். இதை பற்றி தான் வந்து பியாஜே வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், இல்லாஜிக்கல் திங்கிங், சென்சரி பெஸ்ட் எஜுகேஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. பேபி டசன் அண்டர்ஸ்டாண்ட் கிராவிட்டினா அவங்க புவியீர்ப்பு சக்தினா என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. அவங்க வந்து ஸ்பூன் மேலேருந்து கீழே போடுவாங்க, பட் வந்து இதுக்கான காரணம் புவியீர்ப்பு சக்தி தான். இந்த உலகத்தில் எந்த விஷயமே நம்ம ஃப்ரீயாக வந்து மேலேருந்து கீழே தூக்கி போட்டால் கீழே விழுன்றது அந்த புவியீர்ப்பு சக்தின்றது அவங்களுக்கு அந்த கான்செப்ட், அந்த லாஜிக்கானது அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, இமிட்டேஷன் அண்ட் காப்பி பேஸ்டு பிஹேவியர். ஸோ இது என்னென்னா வந்து இன்ஃபேன்ட்ஸ் இருக்காங்கள்ல, இந்த 0-2 வயசில் இருக்க குழந்தைங்க எப்போ வந்து பெரியவர்களை பார்த்து வந்து காப்பி பண்ணி தான் வந்து கற்றுப்பாங்க. ஸோ மிமிக்கிங்னா அவங்கள பார்த்து காப்பி அடித்து அதே ஆக்ஷனை வந்து ரிப்பீட் பண்ணுறது தான் நம்ம மிமிக்கிங்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து அம்மாவோ அப்பாவோ கை தட்டுனா அந்த குழந்தை வந்து அதை பார்த்துட்டு திரும்ப வந்து கையை தட்டும். ஓகேங்களா. அதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நார்சிசம், செல்ஃப் லவ். சிக்மண்ட் ஃப்ரெட் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டுங்க, சிக்மண்ட் ஃப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இன்ஃபேன்ட்ஸ் வந்து நேச்சராகவே ரொம்ப நார்சிஸ்டிக்காக இருப்பாங்க. அதாவது வந்து அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுடைய சொந்த நீட்ஸ், அவங்களோட தேவைகள் மற்றும் அவங்களோட சந்தோஷம், ப்ளஷர்ஸ் மேலே தான் வந்து அந்த நீட்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ் மேலே தான் வந்து ஃபோக்கஸாக இருப்பாங்க. என்டையர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட் நீட்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ்ன்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றது 0-2 வயசில் இருக்க குழந்தைங்க இப்படி நார்சிசமாக இருப்பாங்க, நார்சிஸ்டாக இருப்பாங்க அப்படின்றது சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சொல்லி இருக்கார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டிபெண்டன்சினா வந்து அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து தனியாக வந்து சர்வே பண்ண முடியாது. அவங்க வந்து சாப்பாட்டுக்கு இருக்கட்டும், ஸோ தூக்கத்துக்கு இருக்கட்டும், அப்புறம் சேஃப்டி, அவங்களோட பாதுகாப்பு எல்லாத்துக்குமே வந்து யாராவது ஒருத்தவங்கள சார்ந்துதான் இருப்பாங்க. அம்மாவோ அப்பாவோ இல்லை யாராவது கேர் கிவ்வரோ, ஸோ அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், கீ ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லி, ஸோ ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே இன்வாலண்ட்ரியாக இருக்கும். அவங்க வந்து அவங்க தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. இயர்லி இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வந்து இந்த ரூட்டிங் ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்க வந்து இந்த கன்னத்தை மேலே வந்து தொட்டால் அது ஃபுட்டுக்காக தான் வந்து உடனே வந்து பக்கம் வந்து தலையை வந்து திருப்பும் அந்த குழந்தை. அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறதில்ல. ஸோ கை கொண்டு வராங்க, கண்ணுக்கிட்ட கொண்டு வராங்கன்னா ஸோ ஊட்ட தான் வராங்கன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து திரும்பி வந்து பார்க்கும், ஸோ வாயை திறக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறதில்ல. ஸோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், இதை வந்து நம்ம இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து பசி எடுத்தால் வந்து இந்த கை சப்புறது, ஓகேங்களா, பிடுங்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸுன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள் நான் சொன்னால இந்த கணத்துக்கிட்ட வந்து சாப்பாடு கொண்டு வரும்போது ஸோ ஊட்டு தான் வராங்கன்னு சொல்லி நம்ம முகத்தை திருப்புறது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம், இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃப்ரம் சைக்காலஜிஸ்ட் வந்து உளவியலாளர்கள் வந்து இந்த இன்ஃபான்சி பீரியடை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூமேன்ன்ற சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து தான் வந்து குழந்தையோட பாடி இருக்குல்ல, அப்புறம் அவங்க பிரெயின் வந்து அப்சர்வ் பண்ணுமா இன்ஃபர்மேஷனை, ஸோ வேர்ல்டில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் யூஸ் பண்ண டேர்ம் பார்த்தீங்கன்னா ரெசிப்டிவ்னா வந்து எடுத்துக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிறது. ஸோ அதுக்காக அவர் ரிசப்டிவ் பிளாஸ்டிக்ன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த இன்ஃபான்சி பீரியடுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து வேலண்டைன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃபான்சி வந்து ஒரு ஐடியல் பீரியட் ஆஃப் லேர்னிங்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இருக்கிறதுலே வந்து ஒரு குழந்தைங்க வந்து இந்த 0 to 2 வயசில் அவங்க கற்றுக்கிறது, அவங்க பார்த்து ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே ஒரு ஐடியல் பீரியடு, அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு ஐடியல் பீரியடுன்னு சொல்லி வேலண்டைன் சொல்லியிருக்காரு. குட் எனஃப்ன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனிதனோட டோட்டல் 50% வந்து மென்டல் டெவலப்மெண்ட்டுன்றது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ஆஃப் லைஃப்லே வந்து கம்ப்ளீட் ஆகிடுதான் 50%.
ஓகேங்களா, ஒரு பர்சனோட டோட்டல் மென்டல் டெவலப்மெண்ட் ஆனது. நெக்ஸ்ட்டு சிக்மண்ட் ஃப்ரூட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனிதனோட பேசிக் பர்சனாலிட்டி இருக்குல்ல, அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் அவன் என்ன ஆக போகிறான், ஓகேங்களா, அவன் எப்படி ஆக போகிறான்றது அந்த 0 to 5 இயர்ஸில் தான் வந்து ஃபார்ம் ஆகிடும்னு இவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து க்ரோ அண்ட் க்ரோ, இவர் வந்து சைல்டு சைக்காலஜி மற்றும் சைல்டு ரைட்ஸை பற்றி மேலே வந்து ஃபோக்கஸ் அதிகமாக அதை பற்றி சொல்லியிருக்காரு. சைல்டு சைக்காலஜி அண்ட் ரைட்ஸை பற்றி க்ரோ அண்ட் க்ரோன்றது சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொன்னார்னா வந்து இந்த 20th செஞ்சுரின்றது வந்து செஞ்சுரி ஆஃப் த சைல்டுன்றது இந்த க்ரோ அண்ட் க்ரோன்றவரை சொல்லியிருக்காரு. இங்கே ஷார்ட்டாக நான் கொடுத்துருப்பேங்க. ஸோ ஒன்லி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி இந்த ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ஸில் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், சைல்ட்ஹுட்டில் இந்த இயர்லி சைல்ட்ஹுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.